முதல் நீ முடிவும் நீ. இந்த பதிவுல அழகான காதல் கதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். கார்த்திக், கெசாண்ட்ரா ரெண்டு பேருமே ஆரம்பத்துல ஆபீஸ் கொலிக்காதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப திக் ஃப்ரெண்டா ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அண்ட் காலேஜ் டேஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் அவங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் டெய்லி கார்த்திக் கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறா கெசாண்ட்ரா. கார்த்திக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கார்த்திக்கும் கெசாண்ட்ராவை ரொம்ப கேரிங் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். கார்த்திக் கிட்ட பேசும்போது கெசாண்ட்ரா ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றான். நாளுக்கு நாள் அவங்களோட பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கார்த்திக் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக குளிக்க போயிருக்கான். திடீர்னு கெசாண்ட்ரா கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை கார்த்திக்கோட அம்மா எடுக்கிறாங்க. கெசாண்ட்ரா ரொம்ப கேஷுவலா கார்த்திக்கோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவங்களோட ஹெல்த் பத்தி கேட்கிறா. அவங்கள பத்தி ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறா கெசாண்ட்ரா. அன்பா பேசுறதால கெசாண்ட்ரா மேல கார்த்திக்கோட அம்மாவுக்கு ஒரு தனி மதிப்பு வருது. கார்த்திக் குடிச்சிட்டு வெளியே வந்ததும், டே கார்த்திக், கெசாண்ட்ரான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தாடா, நான் தான் அட்டன் பண்ணி பேசினேன். ரொம்ப அன்பா பேசினா. யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக்கோட அம்மா. அம்மா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இன்னைக்கு நான் வேலையில் இருக்கேன்னு சொன்னா அதுக்கு கெசாண்ட்ராவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி. அவங்க தான் அம்மா. ஓ, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக்கோட அம்மா. அம்மா, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலை, ஆனால் இந்த வேலை அவங்களால தான் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறான் கார்த்திக். ரொம்ப அன்பாக பேசுகிறாடா அந்த பொண்ணு, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கோட அம்மா. கண்டிப்பாக அம்மா, கூட்டிகிட்டு வரேன். ஆனால் அவங்க இப்போது இந்தியாவில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இந்தியா வந்ததும் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் கார்த்திக். தன்னோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் கார்த்திக். அதுக்கப்புறம் என்னாச்சு தொடர்ந்து அடுத்த பதிவில்